ஹாய் ஹலோ everyone வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமுக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேமரில் ஸ்டார்ட் வித் ஏஐ. கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் இந்த கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் லேட்டு ஆக்சுவலாக போகிறேன்னு இருந்தேன், பட் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேமருங்கிறது வந்து கிட்டத்தட்ட வேர்ட் ப்ரெஸ் அண்ட் வந்து ஃபிக்மாலேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி வேர்ட் ப்ரெஸ் மாதிரியே கன்வெர்ட் பண்ணி போடக்கூடிய வெப்சைட். ஓகே, சிம்பிளாக வந்து இங்கே நம்மளால வந்து நான் இந்த ஸ்டார்ட் வித் ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். வேர்ட்ப்ரெஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வெப் ஃப்ளோ இந்த மாதிரியான நிறையா வெப்சைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக டிசைன்ஸ் ஓரியன்டான ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ராக் பண்ணி சின்ன சின்னதாக எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு சில வெப்சைட்ஸை. அண்ட் வந்து இந்த மாதிரியான வெப்சைட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, குயிக்காக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேமரோட ஏஐ என்னென்னா, இன்னுமே குயிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து எந்த ஸ்டேஜில் இன்னுமே குயிக்காக க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சிம்பிளாக ஒரு வெப்சைட் சிங்கிள் பேஜ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ்டாக வேணும்னாலும் சரி. ஸோ இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா கம்ப்ளீட்டாக இது ஒரு வெப்சைட் அப்படியே டெவலப் பண்ணி கொடுத்துருமாங்கிறத விட, இனிஷியல் டைமில் ஸ்டார்டிங்க்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொமோட் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுக்கும் ஒரு சின்ன ஏஐ மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடிட்டு போயிட்டு நம்ம ஒரு காஃபி ஷாப்புக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ ஸோ இந்த ப்ரொமோட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் வித் ஏஐ கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஏஐ கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து இது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் டியூட்டோரியல் ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணிட்டு இங்கே அந்த ப்ரொமோட்டை கொடுக்கணும். எங்கே இருந்துன்னா நம்ம சாட் ஜிபிடிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ப்ரொமோட்டை கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறோம். ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸில் நமக்கு ஒரு பேஸ் லே அவுட்ஸ் கிடச்சிரும். அண்ட் வந்து இது ரெஸ்பான்சிவாக இருக்கும், ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வந்து எக்ஸாக்டாக டைரெக்டாக என்னால் வெப்சைட்டை யூஸ் பண்ணி இதை நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுற கூட யூஸ் பண்ணலாம். 1 or 2 மினிட்ஸில் உங்களுக்கு வெப்சைட் கிடச்சிடும். பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா இன்னுமே நிறைய ஆக்சஸஸ் இருக்கும். அண்ட் சொல்கிறேன், நான் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒவ்வொரு லேயர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இமேஜஸ் எல்லாம் கூட அவங்களே எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. ஸோ இந்தமாதிரி டீட்டெயில்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம், எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த இடத்துல மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், கொஞ்சம் குயிக்கான டைமில் க்ரியேட் பண்ணணும், 1 வீக் டைம் இருக்குது அப்படின்னா, டக்குன்னு வந்து ஒரு ஃபஸ்ட் லே அவுட்டு ஒரு ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் தேவைப்படும்ல, அந்த டைம் இங்கே பயங்கரமாக மிச்சமாகும். ஸோ குயிக்காக ஒரு வேலை முடிஞ்சிடும் வைங்களேன். அதுக்கப்புறம் இதை கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இது எல்லாமே ரிலேட்டடான இமேஜஸ், காஃபிக்கான எல்லா ரிலேட்டடான இமேஜஸும் இருக்கும். வெப்சைட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, ஃபுட்டருக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் சின்னதாக கஸ்டமைஸ் பண்ணணும்னா நம்மளால் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அண்டு இது ரெஸ்பான்சிவாக வர்றதுங்கிறது தான் இதில் இன்னொரு அட்வான்டேஜ். ஓகே, இப்போ ஏஐ க்ரியேட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ரிலேட்டட் டு காஃபி தான் இருக்குது. ஸோ சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, இப்போது இந்த டெக்ஸ்ட் லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கூட இந்த இடத்துல சைட்லன்னு ஒரு ஏஐ ஐகான் வரும், அதை வச்சுட்டு நம்ம ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் இருக்கிறதுலையே கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கிறது, ஒவ்வொரு டைமும் இது புதுசு புதுசாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதா. நீங்கள் கம்ப்ளீட்டாக நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ ஒரு பேசிக் லேஅவுட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இது ஆல்ரெடி ஒரு எப்படி சொல்கிறது, இந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் பப்ளிஷ் ஆகிற லெவலில் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 1 செகண்ட். ஸோ டிஸ்கவர் ஃப்ரேமர் டாட் ஏஐ ஒரு வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மேட் இன் ஃப்ரேமர் ஒரு பெய்ட் வெர்ஷனில் அதெல்லாம் வராது.
ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், லேயர்ஸ் கிட்டத்தட்ட காஃபி வெப்சைட் ரெடி இல்ல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் இத அப்படியே நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியலைனாலும், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமர்ல எக்கச்சக்கமா கஸ்டமைஸ் பண்ண முடியுங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. கிட்டத்தட்ட ஃபிக்மால ஒர்க் பண்ற மாரி எல்லாமே இங்க பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது தீம் நெறைய இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஓகே இந்த தீம் எனக்கு பிடிக்கல. மொத்த வெப்சைட்டுக்கே நான் தீம் மாத்தணும்னா, இது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ இத அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இன்னுமே காஃபி வெப்சைட்ஸில எனக்கு இது இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்குன்னா, இந்த அளவுக்கு நம்மளால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரேமரோட ஸ்டார்ட் ஏஐ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலா ஒரு லேஅவுட்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ, அதுக்கப்புறம் நம்ம எல்லா கஸ்டமைசேஷன்ஸுமே இருக்கு. ஸோ இனிஷியல் லேஅவுட்ஸ் கிரியேட் பண்ணுறது 1 ஆர் 2 மினிட்ஸில டக்குன்னு முடிஞ்சிரும். ஸோ இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தான் இப்போதைக்கு. சீக்கிரமா பெய்டு மாத்திருவாங்க. பட் ட்ரை பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஃப்ரீல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க ஃப்ரேமர் யூஸ் பண்ணிருக்கீங்க, பெய்டு வெர்ஷன் இருக்குன்னா, உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. சீ யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ.